ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள நிறைய பேர் இன்றைக்கி ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒப்பேரா மினி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். அதாவது ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரில் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரில் டவுன்லோட்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சம்டைம்ஸ் இந்த ஃபைலுமே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலை. சம்டைம்ஸ் டவுன்லோட் ஆகுனாலுமே ஒரு 2 ஃபைல் அதுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியலை. இப்படி டவுன்லோட் சம்மந்தமாக ஒப்பேரா மினி ப்ரௌசரில் ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒப்பேரா மினியை யூஸ் பண்ணி ஏதாவது ஃபைல் டவுன்லோடுக்கு போடுறீங்க. ஸோ டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆகுதா அப்படின்றத இந்த இடத்துல இந்த ஒப்பேரா மினி ஐக்கனை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் டைப் வச்சு நம்மளால் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணாலுமே டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பேரா மினியை ஃபுல்லாக ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுற மாதிரி போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் உங்களால் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியுது. ஆனால் ஒரு ஃபைல் 2 ஃபைலுக்கு மேலே டவுன்லோட் போட்டால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, வெயிட்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணி நம்மளால் அன்லிமிட்டடான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஒப்பேரா மினி ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, அதாவது மூவிஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, 2-3 மூவிஸ்க்கு மேலே உங்களால் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுக்கொள்ள முடியும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா இந்த கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் இதில் ஜென்ரலில் கன்கரண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சு. அந்த இடத்துல டிஃபால்ட்டாக 2 தான் போட்டிருப்பாங்க. அதாவது 2 ஃபைல் தான் நம்ம ஒரு சிங்கிள் டைமில் டவுன்லோட் பண்ண முடியும். இதை நீங்கள் அன்லிமிட்டட் போட்டிங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் அன்லிமிட்டட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல்ஸை டவுன்லோட் போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் ஆகுதா இல்லையா அப்படின்றத. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சுமே உங்களால் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியலையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே உங்கள் மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் ஒப்பேரா அப்படின்றத சர்ச் பண்ணி ஒப்பேரா மினி ப்ரௌசர் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர்ஸ்டோப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துருங்க. கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒப்பேரா மினி ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா எலோ கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் எலோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதாவது டவுன்லோட்ஸ் ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் ஆகுதா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இந்த ஒப்பேரா மினி ப்ரௌசரில் டவுன்லோட் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.